கணவன் மனைவி விவாகரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன? ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்றீங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அவங்க கிட்ட மறுபடியும் சேரணும் அப்படின்னா, ஜோதிடத்துல அதுக்கான அமைப்பு என்னவா இருக்கணும்? ஒருவேளை உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நீங்க இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறீங்க மக்களே. நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன, திரும்பி உங்களால் சேர்ந்து அவங்க கூட வாழ முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கணவனோட ஜாதகம், இது மனைவியோட ஜாதகம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட ஜாதகம், அதாவது உங்களோட மனைவியோட ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய்ஃப் உங்களோட ஹஸ்பண்டோட ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக புரியும். ஸோ இப்போ கணவன் ஹஸ்பண்ட், சரிங்களா? ஸோ உங்களோட லக்னம் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னம், உங்களோட லக்னம் மேஷமாக இருக்குது. ஸோ லக்னம் எதை குறிக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்துல ஜாதகரை குறிக்கும். ஜாதகர், அதாவது ஜாதகர் அப்படின்றது உங்களை தான். இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள தான் லக்னமே குறிக்கும். ஸோ லக்னம் அப்படின்றது ஒருத்தரோட உயிர். ஓகேங்களா? ஸோ லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் திருமண வீடு. ஸோ அப்போ 7ஆம் வீடுனா என்னது? லக்னம் தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரிங்களா? உங்கள் லக்னம் எதுவாகனா இருக்கட்டும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷமா எடுத்திருக்கேன். உங்களோட சுய ஜாதகத்துல லக்னம் மிதுனமா விழும், சிம்மமா விழும், எது வேணாலும் விழட்டும். பட் உங்கள் லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் உங்களோட திருமண வீடு. இப்போ மேஷம் லக்னமா இருக்குன்னா மேஷத்துல இருந்து டைரக்ட் 7ஆம் வீடு எது? துலாம். சரிங்களா? ஸோ இந்த துலாம் வீட்டோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். மேஷத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா? ஸோ இந்த வீடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. டைவர்ஸுக்கு முக்கியமான ஒரு வீடு இருக்குங்க அஸ்ட்ராலஜில, அதாவது 6ஆம் வீடு. 6ஆம் வீடு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வம்பு, வழக்கு, அப்புறம் கோர்ட்டு கேசஸ்ங்க. அதாவது கோர்ட்டு, லெட்டிகேஷன்ஸுன்னு சொல்லுவாங்க. லெட்டிகேஷன்ஸு, கோர்ட்டு, லெட்டிகேஷன்ஸு, ஃபைட்ஸு, ஆர்கியூமெண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு தான் அதை இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட 7ஆம் அதிபதி யாரு? மேஷத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இதுதான் மேரேஜ்க்கு உண்டான ஒரு கிரகம். சரிங்களா? இப்போ இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாரு அந்த இடத்துல அப்படின்னா அவரு நீச்சம் அடைகிறாரு. இதோட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதனால பிரிவினை ஏற்படுது, கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரிவினை எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 7ஆம் அதிபதியோட வீட்டோட ஓனர் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனுங்க டைவர்ஸுக்கு, அதாவது பிரிவினைக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். இதோட ராகு கேது ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். சரிங்களா? ராகு கேது தான் வில்லன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிளவுபடக்கூடிய கிரகங்கள், அதாவது 2 பேரையும் பிரிச்சு வைக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. ஏன்னா ராகு தலைப்பகுதியை குறிக்கும், கேது மீதி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே கேது கிட்ட போகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா இந்த சுக்கிரனோட ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல யார் இருப்பாருன்னா கேது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காம்பினேஷன் கணவன் மனைவியை பிரிக்க தான் பார்க்கும், நிறைய சண்டைகளை கொண்டு வரும். ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்னது? கோர்ட்டு, கேஸு, லெட்டிகேஷன், ஃபைட்ஸு. அப்போது இந்த மாதிரி நிறைய சண்டைகள், பிரச்சனைகள் இது நாள் பட போய்கிட்டே இருக்கும். பல நாள் இது சண்டைகள், பிரிவினைகள், திரும்பி சேருவாங்க,
அதாவது பிரிவாங்க, திரும்பி சேருவாங்க, இப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து கணவனோட ஜாதகத்தில். இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து டைவர்ஸுக்கு தான் போகுமா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒய்ஃபோட ஜாதகத்துலேயும் இந்த காம்பினேஷன் இருக்கான்றதை நம்ம பார்த்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விருட்சக லக்னமாக எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம விருட்சக லக்னத்தில் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ லக்னம் அதே மாதிரி இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விருட்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய். ஓகேங்களா? ஸோ இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் எதுவோ அதுதான் வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ரிலேஷன்ஷிப், மேரேஜ். ஸோ இந்த வீட்டோட அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் உங்களோட, அதாவது கணவனாக இருந்தால் உங்களோட ஒய்ஃப் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றது புரியும். ஸோ இப்போ இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஒரு இடம் பின்தங்கி 6ஆம் இடத்துல அமரணும். சரிங்களா? ஸோ சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி, அவர் வந்து 6ஆம் இடத்துல அமரணும். இவரோட இங்கே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கேத்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேத்து இருக்காருன்னா அவருக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் யாராக இருப்பாங்க? ராகு இல்லையா? ராகு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் ராகு இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? சுக்கிரன் ப்ளஸ் கேத்து இந்த இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் போகும், கட் ஆகும், பிரச்சனைகள் உள்ளாகும். இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போது இங்கே சுக்கிரன் கேதுவோட இங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்படும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்து ராகுவோட 12ஆம் இடத்துல, ராகு கூட 12ஆம் இடத்துல சேர்ந்து அமர்ந்தாலும் இந்த பிரிவினை நிச்சயமாக ஏற்படும். ஸோ ஹஸ்பண்டோடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருக்கு, ஒய்ஃபோட ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கு. இப்படி இருக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷன் வந்து 100% வந்து டைவர்ஸ்க்கு கொண்டு போயிடுங்க. சரிங்களா? இது கொண்டு போகும். பட் ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. ஒருவேளை இந்த காம்பினேஷன் இருந்தும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் வந்து நல்ல திசைகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரிவினையே ஏற்படாது. அதாவது இந்த டைவர்ஸ்க்கே அவங்க போக மாட்டாங்க. அதாவது லக்னாதிபதி, இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, அதாவது பாக்யாதிபதியோட தசை நடக்குது, 5ஆம் இடத்தோட அதிபதி தசை நடக்குது. அதே மாதிரி லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியோட தசை நடக்குது, 11ஆம் அதிபதியோட தசை நடக்குது அப்படின்னா நிச்சயமா இது வந்து டைவர்ஸ் கேஸ் போனாலும் திரும்பி அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா சில திசைகள் வந்து காரணமாயிடும். என்னென்ன திசைகள்னு நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோட திசை வந்து நடக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த ஒய்ஃபோட ஜாதகத்துல பாருங்க, 6ஆம் அதிபதி, இந்த வீட்டுக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரன், சாரி இந்த வீட்டுக்கு செவ்வாய். சுக்கிரன் தான் 7ஆம் அதிபதி, 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இது வந்து மேஷ வீடு. இந்த மேஷ வீட்டோட அதிபதி யாருன்னா செவ்வாயா வருவார். சரிங்களா? லக்னாதிபதியும் செவ்வாய் தான், அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ செவ்வாயோட தசை நடக்குது, செவ்வாயோட புத்தி நடக்குது, சனி தசை நடக்குது, ராகு கேது, இந்த மாதிரி வந்து தசைகள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஹஸ்பண்டோட ஜாதகத்தை, இப்போ நான் சொன்ன இதே மனைவியோட விஷயங்கள் நீங்கள் உங்கள் கணவனோட ஜாதகத்துலேயும் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த தசை நடக்குதா, ஸோ இதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டோமா அப்படின்றத பொருத்தி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இது வரைக்கும் விடுவோம். இப்போது நாங்கள் வந்து கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. திரும்பி நான் வந்து என் ஒய்ஃபோட வாழணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் திரும்பி என்னோட ஹஸ்பண்டோட நான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் அவரை விட்டு நான் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை நான் அவளை விட்டு பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், திரும்பி நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கணவன் நினைக்கிறாரு அப்படின்னா ஒய்ஃபுக்கு என்ன காம்பினேஷன் இருந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த காம்பினேஷன் இல்லாமல், நான் சொன்ன ஒய்ஃபுக்கு இந்த காம்பினேஷன் இல்லாமல் என்ன காம்பினேஷன் இருக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃபோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தான் வந்து கணவனை குறிக்கும். சரிங்களா? கணவனை குறிக்கக்கூடிய விஷயம் வந்து செவ்வாய். ஓகேங்களா? அதே மாதிரி ஒய்ஃபோட ஜாதகத்தில் வந்து மனைவியை குறிக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கணும். அதாவது எங்கெங்க அமர்ந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லக்கணத்துல இருந்து, லக்கணம் வந்து 1, 5, 9,
சரிங்களா? ஸோ லக்னம் 5 9ல் அமர்ந்து, ஏன்னா இது இந்த 3 இடங்களுமே வந்து சுப வீடுகள். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அந்த கஷ்டமே விலகிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சுப வீடுகள் வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்களுக்கு. அந்த கஷ்டம் வருது, அவங்கள பிரிக்கணும்னு நினச்சா கூட அந்த சுப வீடுகளில் இந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் அமரும்போது நல்ல விஷயங்கள் வந்து ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதே விருட்சக லக்னமாக இருக்காங்க, இந்த இடத்துல வந்து சுக்கிரன் ஹஸ்பண்ட் வந்து கிளியராக பாருங்கள், ஒய்ஃபுக்கு இப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுக்கிரன் செவ்வாய் இங்கே அமர்ந்திருக்கலாம், இல்லை வந்து சுக்கிரன் செவ்வாய் இங்கே அமர்ந்திருக்கலாம், இல்லைன்னா 9ஆம் வீடு இங்கே சுக்கிரன் செவ்வாய் வந்து இங்கே அமர்ந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 இடங்கள்ல அமரும் போது நிச்சயமா அவங்க விவாகரத்து ஆயிருந்தா கூட திரும்பி ஒன்னா சேர்ந்து, அதாவது திரும்பி போய், அதாவது பிரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இனிமே ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு திரும்பி போய் ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கும் சுக்கிரன் செவ்வாய். சரிங்களா? சுக்கிரன் செவ்வாய் 9 நோட் பண்ணிக்கோங்க, 9 1 5 இந்த 3 இடங்கள்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அதே மாதிரி கணவன் ஜாதகத்தில் பார்ப்போம். இப்போ மனைவியை விட்டு வந்து கணவன் பிரிஞ்சிருக்காரு, ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பி போயிட்டு என்னோட ஹஸ்பண்டோட நான் வாழணும்னு நினைக்கிறேன், அவரோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, உங்களோட ஹஸ்பண்டோட ஜாதகத்தில் பாருங்க, குரு வந்து உங்களோட ஹஸ்பண்டை குறிக்கும். சரிங்களா? குரு வந்து ஜாதகரை குறிக்கும், உங்கள் ஹஸ்பண்டு. சுக்கிரன் வந்து அதாவது உங்களை குறிக்கும், மனைவியை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ இவரோட இதே மாதிரி இவரோட ஜாதகத்துல மனைவிக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். லக்கணம் 5 9. சரிங்களா? ஸோ இப்போ லக்கணத்துல வந்து குரு சுக்கிரன் இருக்கணும், 5ஆம் இடம் பாக்யஸ்தானம், அதே மாதிரி குரு சுக்கிரன் இருக்கணும், 9ஆம் இடம் அதே பாக்யஸ்தானம், குரு சுக்கிரன் இருக்கணும். இப்போ இந்த 3 இடங்கள்லையுமே 1 5 9 இந்த 3 இடங்களுமே குரு சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது. எந்த ஒரு பாவ கிரகங்களோட சேர்க்கையும் இல்லை, பாவ கிரகங்களோட பார்வையும் இல்லை, திசைகளும் வந்து சனி செவ்வாய் ராகு கேதுவோட திசைகளும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா அந்த டைவர்ஸ் ஆனவங்க திரும்பி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்குமே வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்தில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, கணவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, 6ஆம் இடம், அதாவது 6th ஹவுஸ் உங்களோட லைஃப்பை நிர்ணயிக்கும். அதாவது கோர்ட்டு கேஸு டிஸ்பியூட்ஸு லீகல் விஷயங்கள் இது எல்லாமே வந்து 6ஆம் இடம் தான் நிர்ணயிக்கும். ஸோ 6ஆம் இடத்தோட அதிபதி வந்து வலுவாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே ஒரு இண்டிகேஷனை கொடுக்கும். அண்ட் தென் அந்த 6ஆம் இடத்தோட அதிபதி வந்து 7ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ இல்லை பாவகிரகங்களான ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டாலோ இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேங்க, பிரிவினைக்கு உண்டான காரணம் என்ன, கணவன் மனைவி எதுக்காக பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே புரிஞ்சிடும். இது வந்து விவாகரத்துக்கு உண்டான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ் காதலர்கள் பிரிந்து வாழ்றதுக்கு கூட இந்த ஜாதக அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து மேரேஜ் மேட்சிங் ரிலேட்டடாக நான் போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் ரிலேட்டடாக போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி ஒரு சொசைட்டிக்கு வந்து நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற வீடியோஸை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்காதவங்க கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, போய் பாருங்கள்.